மோமோஸ் நான் தோசைக்கல்லில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப அவிச்சியும் சாப்பிட்லாம். தோசைக்கல்லில் போட்டு நான் எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதுக்கு தேவையான பொருட்கள், சாஸில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டு, அவுல், மிளகாய், கரம் மசாலா, பன்னீர், வெங்காயம், உருளைக்கிழங்கு, கேரட்டு, லெமன், கொத்தமல்லி, தயிர், மைதா மாவு, பிரெட் தூள், கொத்தமல்லி கிள்ளி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி கரெக்டாக கொத்தமல்லி எல்லாத்தையும் கிள்ளியாச்சு. இப்போ நம்ம அலசிட்டு பொடிசாக கட் பண்ணிப்போம். கொத்தமல்லி கிள்ளி எடுத்தாச்சு, லெமன் எடுத்தாச்சு. இப்போது கேரட்டை தோல் சீவிடலாம். கேரட் தோல் சீவியாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு தோல் சீவியாச்சு. இப்போ எல்லாத்தையும் அலசி எடுத்துடலாம் தண்ணியில் போட்டு. இப்போ வெங்காயம் தூள் உரித்து பொடிசாக கட் பண்ணிக்கலாம். தூள் உரிச்சாச்சு வெங்காயம். அதையும் தண்ணியில் போட்டு அலசியாச்சு. கொத்தமல்லி அலசியாச்சு. வெங்காயம், கேரட், லெமன், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் அலசி இப்படி தட்டில் வச்சாச்சு. இப்போது கேரட்டை இதை மாதிரி சீவல் வச்சு சீவிக்குங்க. பொடிசாக வரும். நம்ம அரியறதோட இதை மாதிரி சீவலில் வச்சு சீவனோம்னா பொடிசாக வரும். அவ்வளோதான், கேரட் சீவியாச்சு. இப்போ வெங்காயமும் அதுலேயே சீவிக்கலாம். வெங்காயமும் அதுலேயே சீவியாச்சு. பாருங்கள், வெங்காயமும் பொடிசாக வரும் சீவனம்னா. நீங்கள் அரிஞ்சு கூட போடலாம், ஆனால் இதில் சீவுனிங்கன்னா நல்லா பொடிசாக இருக்கும். அந்த வெங்காயமும் சீவியாச்சு. இப்போ கொத்தமல்லியை பொடிசாக கட் பண்ணிக்கலாம். பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஜார் எடுத்து காஞ்ச மிளகா சேர்த்துருங்க. பன்னீர் கொஞ்சம் சேர்த்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. காஞ்ச மிளகா பன்னீரையும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ அது கூட தயிர் சேர்த்துருங்க. அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வந்து நம்ம செய்யும்போது தண்ணியிலே போட்டு வைங்க. செய்யும்போது சீவிடலாம். சீவல் வச்சு சீவிட்டு செய்யணும்.
இது மாதிரி நல்லா பொடிசாக ஒரு சீவிக்கோங்க. நம்ம செய்ய போகும்போது தான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சீவிக்கணும், இல்லைனா கருத்துரும், இல்லைனா தண்ணியில் போட்டு வைக்கணும். தண்ணியில் போட்டு வைக்கிறச்சா ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் நீங்கள் இதை செய்யும்போது இது மாதிரி சீவிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் சீவியாச்சு. கொத்தமல்லி, வெங்காயம், கேரட், கரம் மசாலா, அவுல் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், மிளகா, பன்னீர், அதை எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஒன்று போல் கலரிடணும். இப்போ லெமன் ஊற்றிடுங்க. இந்த மாதிரி லெமன் பிழிஞ்சு இதில் சேர்த்துருங்க. இப்போ லெமன் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ பன்னீரை வந்து நம்ம கையை வச்சு இப்படி பொடிசாக நுணுக்கிங்க. ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி பொடிசாக நுணுக்கும். ரொம்ப நுணுக்க வேணாம், இதை மாதிரி நல்லா இது மாதிரி பிசைஞ்சிருங்க. பிசைஞ்சிட்டு இப்போ அது கூட சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலரி விடுங்க. தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, நம்ம ஏற்கனவே தயிர் லெமன் ஊற்றிருக்கோம், அதனால் அதுவே கரெக்டாக இருக்கும். இது தண்ணி ஊற்றாதீங்க, நல்லா பிசைஞ்சு இது மாதிரி வச்சுக்கோங்க. இது ப்ரெட்டு தூள், அதையும் சேர்த்து நல்லா கலரிடுங்க. நல்லா கலரியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இப்போ மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையலாம். உப்பு சேர்த்தாச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா பிசைஞ்சாச்சு. இதை மாதிரி பிசைஞ்சு அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிடணும். உருண்டை பிடிச்சிட்டு எப்படி திரட்டுறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி உருண்டை பிடிச்சி மாவில் திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு சப்பாத்தி மாதிரி திரட்ட போகிறோம். எல்லாம் உருண்டை இது மாதிரி பிடிச்சி மாவில் தட்டி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தி கல்லில் போட்டு திரட்டலாம். நல்லா இது மாதிரி திரட்டிடுங்க. கொஞ்சம் மெலிசாக இருக்க மாதிரி தட்டுங்க, ரொம்ப திக்காக வேணாம், ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. திரட்டியாச்சு. இப்போ நான் இது எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒரு கிண்ணம் எது இருந்தாலும் நம்மக்கிட்ட அழகாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில். சரியாக கட் பண்ணல, நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்துக்கோங்க. இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி ரவுண்டாக இருக்கணும், அப்போ தான் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக போட்டு கூட சின்ன சின்னதாக திரட்டிக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் செய்யுங்க, இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். இப்போது ஒரு பீஸ் எடுத்து அது உள்ளே வச்சுருங்க. நம்ம எல்லாம் கலந்து வச்சோம், பன்னீர், கேரட்டு, உருளைக்கிழங்குலாம், அதை எடுத்து இதை மாதிரி வச்சுருங்க. உள்ளே வச்சுட்டு இப்போ மோமோஸ் எப்படி மடிப்போமோ அதே மாதிரி மடிச்சுக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் மடிச்சுக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் மோமோஸ் மடிக்க போகிறேன்.
ரொம்ப ஈஸி, இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அவ்வளோதான், மடிச்சாச்சு. ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நடுவில் வச்சுட்டு அதே மாதிரி நான் எப்படி மடித்தேனோ அதே மாதிரி பாருங்கள் மடிக்கிறேங்க. பாருங்கள், இதே மாதிரி மடிங்க. அதான் மடிச்சாச்சு. இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் உள்ளே இருக்கா, அதனால் நல்லாயிருக்கும் இது சாப்பிட. எல்லாத்தையும் மடித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் தான் செய்ய போகிறோம். ஒரு தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனவுடனே கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றிடுங்க. சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு அதில் எடுத்து இதை மாதிரி எல்லாத்தையும் வச்சுருங்க. எண்ணெயில் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்ச உடனே ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் அடிக்கிடுங்க. எல்லாத்துக்கும் எண்ணெய் படுற மாதிரி தள்ளி விட்டு எண்ணெயில் தடவிட்டு எல்லாத்தையும் லைனாக அடிக்கிடுங்க. எண்ணெய் பட்டுச்சுன்னா சுடும், அதனால் பார்த்து செய்யுங்க. கரெக்டாக பிடிச்சி செய்யுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு செய்யுங்க, வேகமாக வச்சு செய்யாதீங்க. ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிட்டு இதை மாதிரி செய்யுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இதை மாதிரி எல்லாத்தையும் அடிக்கிடுங்க. அடிக்கியாச்சு. நம்ம ஸ்லோ பண்ணிட்டு தான் செய்யணும், வேகமாக வைக்காதீங்க. அதுக்கப்புறம் தான் வேகமாக வேக வைக்கணும். இப்போ தண்ணி எடுத்து ஒரு கிளாஸில் இதை பாருங்கள், இதை மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இதை மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இப்போ வேகமாக வைங்க. நல்லா வேகமாக வச்சிங்கன்னா தண்ணி கொதிக்கும். இப்போ திறந்து பாருங்க, நல்லா கொதிக்குதா? இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அதே வேகத்தில் வச்சிங்கன்னா தீஞ்சிரும். இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணி வேக விடணும். வேகமாக வச்சு தண்ணி கொதிச்சோன்னா திறந்து பார்த்தீங்கன்னா கொதிக்குதா? ஸ்லோ பண்ணிடணும். இது பாருங்கள், ஸ்லோ பண்ணவுடனே தண்ணி சுண்டிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இதை மாதிரி எடுத்துட்டு திருப்பி மூடி விட்ருங்க. அந்த தண்ணி சுண்டோன்னு தான் எடுக்கணும். பாருங்கள், இதை மாதிரி தண்ணி சுண்டினோன்னு திருப்பி இதை தட்டு போட்டு மூடிடுவோம். மூடியாச்சு. தண்ணி சுண்டட்டும். வேகமாக வைக்காதீங்க, தீஞ்சிரும். ஸ்லோவாக வைங்க. முதல்ல தான் வேகமாக வைக்கணும், இப்போ ஸ்லோவாக வைக்கணும். இப்போ நம்ம வெந்துச்சான்னு திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்துட்டு எடுத்துடலாம். வெந்துட்டுருக்கோம். அவ்வளோதான், வெந்துச்சு பாருங்கள். தண்ணியே இல்லை, தண்ணியெலாம் சுண்டிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்து எல்லாத்தையும் தட்டில் வச்சு சுட சுட சாப்பிட்லாம். இதுக்கு ஒரு க்ரீன் கலர் சட்னி, சாஸ் ரெண்டுமே வச்சு சாப்பிட்லாம். அடியில் இதை மாதிரி மொறு மொறுன்னு இருக்கும். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இருக்கிற மாவெல்லாம் அதே மாதிரி செஞ்சு எடுத்துருங்க. திருப்பி அதே மாதிரி தோசைக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் அடிக்கிட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி திருப்பி வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் பாருங்கள்.
இது 2வதும் போட்டாச்சு. இது வேறு மாதிரி நீட்டாக மடிச்சிருக்கு பாருங்கள். இதை மாதிரி அடியில் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீட்டாக மடிச்சிருக்கோம். நான் முதல்ல ரவுண்டாக மடித்தேன், இப்போ நீட்டு ஷேப்பில் மடிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி ஒன்றாலும் மடித்து போடுங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லில் போட்டு இது மாதிரி எடுத்துடலாம். இதுவும் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது சாப்பிட்டேன், இது ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். மோமோஸ் ரெடி. தோசைக்கல்லில் போட்ட மோமோஸ் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செஞ்சேன், எவ்வளோ சீக்கிரம் செஞ்சுட்டேன் பாருங்கள். நீங்கள் க்ரீன் சட்னி சாப்பிட்லாம், கார சட்னி சாப்பிட்லாம், சாஸ் வச்சு 3த்தில் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சாஸ் வச்சு சாப்பிட்லாம், கார சட்னி வச்சு சாப்பிட்லாம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.